بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வார்த்தையும் வர்ணையும் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏகையிடம் விதித்தவர்களாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அந்த உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் ஷஹதாக்கள் மேலும் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த வட்டாரத்திற்கனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் இருக்கக்கூடிய என பிரார்த்தித்தவராக முதலில் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மஹரிப் தொழுகைக்கு பிறகு சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்லலாம், தப்புலாம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் சலாத்துக்கு முதல்ல கேட்பாங்க வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் முதலாவதாக உண்மையிலேயே உள்ளபடியே காலத்திற்கு மிக தேவையான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆன்டி ட்ரக்ஸ் இஸ்லாமிக் ஃபெடரேஷன் மற்றும் இதற்கு எல்லா விதத்திலும் உறுதியாக இருந்த ஜாமியா பெரிய பள்ளிவாசல் சீர்காழியுடைய நிர்வாகத்தினரையும் இதனுடைய முத்தவல்லி சதகுல்லாபாய் அவர்களையும் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் தஜீஸ் மற்றும் கிராம சகோதரர் மேலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் எனது வாசத்துக்குரிய நண்பர் சோதரர் முபாரக் அவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு நிகழ்வை உங்களுக்கு தந்தார்கள். அந்த அடிப்படையில் சிகரம் தொழு எனும் ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலா அல்லாஹ்வுடைய கிருபையால கிட்டத்தட்ட 96 பேசிக் கொண்டிருந்தாலும் வருடத்திற்கு ஒரு 100 மீட்டிங்காக பேசியிருந்தாலும் இந்த தலைப்பு இப்போது புதுசு. ஏன்னா அன்னைக்கு அது தேவைப்படலாம். அன்னைக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. காலங்கள் மாற மாற பிரச்சனைகள் புதிது புதிதாக உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் இது காலத்திற்கேற்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில சில கருத்துக்களை பேசுவதற்கு முன்னால் சகோதரர் முபாரக் பாய் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. மது, போதை இது போன்ற சிக்கல்கள் இருந்தால் கண்டும் காணாமல் நம்ம போயிடுறோம், அப்படி இருக்கக்கூடாது, நாம் அதை எதிர்த்து போராட வேண்டும் சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம சமூகத்தில் நாம் எப்படி கட்டமைச்சிருக்கிறோம் அப்படின்னா, நல்லவங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன டெபினிஷன் வச்சிருக்கோம் சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? சமுதாயத்தில் நல்லவங்க அப்படிங்கிறதுக்கு என்ன டெபினிஷன்? 5 வேளை தொழுவாங்க, நோம்பு நோப்பாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, இன்னபிற கடமைகள் செய்வாங்க, சமூகத்தில் என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இவர்கள் நல்லவர்கள். ஒரு அறிஞர் சொல்றார், இத்தகைய நல்லவர்கள் போதாத இஸ்லாத்தில் தீமைகள் நடக்கும் போது அதை தடுக்கக்கூடிய வல்லவர்கள் இன்றைக்கு இஸ்லாமுக்கு தேவை. ஏன்னா இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து குந்தும் ஹைரமத்துல் உகத்தத்துனா, நீங்கள் தான் மனிதர்களுக்கு தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்தில் மிகச்சிறந்த சமூகம் என்று சொல்லும் போது 2 விஷயத்தை சொல்றோம். நீ நன்மை ஏவனும் தீமையை தடுக்க வேண்டும். அப்ப இரண்டையும் சேர்த்து செய்வதுதான் ஒரு முஸ்லீமுடைய அழகியலாக இருக்க முடியும் என்பதை ரொம்ப அவர்களுக்கே உரிய நடையில ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதே போல அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சமூகம் இருக்குல்ல, சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 90 பேர் எந்த ஸ்டாண்டர்ட் இருக்க மாட்டாங்க. அவர்கள் மந்தைகள். மீதி உள்ள 10%ல 5% நல்லதுக்காக போராடுவாங்க, 5% தீமைகளுக்காக போராடுவாங்க. இந்த 2 குழுவுல எந்த குழு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த குழு பக்கம் 90 பேர் போயிடுவாங்க. அப்ப இந்த நன்மைக்காக போராடக்கூடிய 5% நபர்களுக்கு 95
சேர்த்து போராட வேண்டிய கடமை இருக்கு. அவங்க நடந்தா நம்ம ஓடணும், அவங்க ஓடுனா நம்ம பறக்கணும். அந்த வேகத்தில் செயல்பட்டால் மட்டும்தான் நம்மால் தீமைகளை ஒழிக்க முடியும். அதே போல நீங்க தெரிஞ்சு வச்சீங்களா தெரியாம வச்சீங்களான்னு தெரியல, 26ஆம் தேதி வேர்ல்ட் ஆன்டி ட்ரக்ஸ் டே, உலக போதை எதிர்ப்பு தினம். ஸோ அதை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடப்பதாக நான் இதை எடுத்துக்கிறேன். முபாரக் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நம்ம சாட்சி சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகுனு ஷுஹதாஅ, உங்களை ஒரு நடுநிலை சமூகமாக படைத்திருக்கிறோம். எதற்காக என்றால் நீங்கள் பிற மனிதர்களுக்கு சாட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது என்ன பொறுப்பு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் இனி இடமனமாக வர மாட்டாங்க. நுபுத்துவம் என்பது முடிந்து விட்டது, ஆனால் நுபுத்துவ பணி முடியல. அப்ப அந்த பணியை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் இந்த சீர்காழியுடைய அம்பாசிடர், இந்த சீர்காழியுடைய தூதுவர்கள். இங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்வாங்கி இங்க வராத மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுல் விதாவிலே சொன்னார்களே, இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு செய்தி எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அதை கேட்டு சஹாபி உல்லாஷாவும் தமீமுல் அன்சாரியும் கோவலத்துக்கும் பரவிப்பட்டியும் வந்தாங்க. வரலாறு சார்ந்த பரவி. அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்பு என்ன இருக்குன்னா, இந்த போதை எதிர்ப்பு மாத்திரமல்ல, இது போன்ற சமூக தீமைகளை, இங்க பேசப்படக்கூடிய விஷயங்களை, அந்த கவலைகளை, ஆதங்கங்களை நீங்கள் இங்கு வராத மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ். சரி, நிகழ்ச்சியில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுட்டு போனான்னு பாக்குறேன். தாமரை தண்டு தெரியுமா? தாமரை இன்றைய சூழலுக்கு சொல்லக்கூடாத ஒரு பெயர் தான், இருந்தாலும் கேட்பதற்காக கேட்கிறேன். தாமரை தண்டு, அந்த தண்டுடைய உயரம் எவ்வளோ யாருக்கா தெரியுமா? தாமரை சுமாரா சொல்லுங்க. அது 2 அடிக்கு வாங்க, 3 அடிக்கு வாங்க, சொல்ல முடியும் இல்லையா? அந்த எந்த நீர் இருக்கிறதோ, அந்த நீர் மட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த தாமரையுடைய உயரம் ஏறும். அதுதான் இந்த ஏறுறதுக்கு இல்லையா, பீக் அப்படிங்கிறோம். சிகரம், சிகரம் தொடுன்னா உச்சத்தை தொடு. உச்சம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிகரம் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், அவன மாதிரி செய்யி. நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா, இன்னும் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற, நல்லா படின்னு சொன்னா பரவாயில்ல, பக்கத்து பையன் மாதிரி படிக்க, பக்கத்து பையன் மாதிரி நடந்துக்கிறோம். அப்ப பக்கத்து பையனால எமுலேட் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள, ஐடியலைஸ் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள அவனுக்கு கெட்ட பழக்கத்தை சேர்த்து என்ன பண்ணிடுவான், உள்வாங்கிடுவோம். அப்ப பீக் என்றால் ஒரு எழுத்தாளர் கூட சும்மா இருக்குன்னா கூட அதுக்கு ஒரு ஞானபீட விருது கிடைக்குது, அதுக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடைக்குதுன்னா அவர் தன்னுடைய பீக்ல இருக்க, புகழ்ல இருக்க. அவர் சும்மா கையை காட்டினா கூட அது ஒரு கவிதையா இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு பீக்ல இருக்கிறார். அப்ப நாம நமக்கான பீக் என்ன? இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், மாணவர்கள், உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள், பேசக்கூடிய நான், ஒவ்வொருவருக்கும் ஒரு சிகரம் இருக்கிறது. அந்த சிகரம் எதை பொறுத்து என்றால் உங்கள் எண்ணங்களை பொறுத்து இருக்கிறது. உங்கள் எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கான சிகரம் உயரமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறாருன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தினால கொண்டாடி வந்திருக்கிறோம். முஸ்லீம்களுடைய 2 பெருநாட்கள், ஒரு பெருநாள் ஒரு மனிதனுடைய, ஒரு இறை தூதருடைய அசாதாரணமான தியாகம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களுக்கு பல சோதனைகளை இட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள். எனவே உங்களை இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நான் இமாமாக ஆக்குகிறேன். அப்ப என்ன இமாமாக்குவதற்கான தகுதி அவங்க தியாகம் செய்தார்கள். அதே போல நம்முடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ, எண்ணம் போல் வாழ்வு சொல்லுவாங்கல்ல, அவ எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும், உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும். நாம செய்யறோம் அப்படின்னா தேவையான நமக்கு போட்டியாளர் கிடையாது, நமக்கு நாம் தான் போட்டியாளர். யாரோ ஒருவங்க போய் ஒரு மலை உச்சியில நாட்டுறதுக்கு சிகரத்தை போய் நம்ம தொடர்ந்து அவசியம் இல்லை, நமக்கான மலை தனியாக இருக்கிறது. அப்ப நாம
எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரே மனிதன் கிடையாது. அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெவ்வேறு விதமான திறன்களை கொடுத்திருக்கிறான். நான் அடிக்கடி என்னுடைய பள்ளிக்கூடங்கள் பெற்றோர்களுடைய வகுப்புல சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, எல்லாருடைய விரல்ரேகையும் ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரி எல்லாருடைய QR கோடும் எல்லாருடைய மொபைலே QR கோடு இருக்கும். நீங்க இது ஜிபே ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல பேடிஎம் பண்ணாலும் QR கோடு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு முதல்ல எனக்கு வச்சுட்டீங்கன்னா அது வேற தவறான நபருக்கு போயிடும். அப்ப அதே போல ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அப்ப சிகரம் தொட்டு மனிதர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மிக உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவர் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு முழுமையான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இறை தூதர் சிகரத்தின் மிக உச்சியிலே இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இறை தூதருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவன் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நபியே நீர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். எத்தனை நபிமார்கள் இருந்தாங்க, அந்த நபிமார்கள் அல்லாஹ் சொல்லல, இது சொல்றான் நீர் இப்ராஹிமுடைய நபி, அதாவது மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். காரணம் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இலக்கு இருந்தது. இன்னைக்கு இலக்கு இல்லை, அதான் பிரச்சனை. நீங்க நம்ம பேசுறோம் இவ்வளவு பிரச்சனையே காரணம் அந்த மாணவனுக்கு அல்லது அந்த சிறுவனுக்கு அந்த வாலிபனுக்கு அவன் வாழ்க்கை இலக்கை நாம் கற்றுத்தரவில்லை. அவனுக்கு வாழ்வதற்கான இலக்கை கற்றுத்தருவதில் நாம் தோற்றுவிட்டோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டங்கள். ஒரு மாணவன், ஒரு சிறுவன் இல்ல ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன. அவற்றை வளர்க்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு சிலை வணங்கியாக இல்லது பலதையில் தொழில்களாக மரபுமொழி முஸ்லிம்களாக மாற்றி விடுகிறார்கள். அதைத்தான் தமிழ்ல கூட பாடல் சொல்லும் போது என்ன சொல்லலாம், எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையே, அவை நல்லவராகவும் தீயவராகவும் மண்ணையும் வளர்க்கிறது. அப்போ ஒரு குழந்தை சிறப்பான ஆட்களாக உருவாவதற்கு 3 விஷயம் முக்கியங்க. இது 3 விஷயம் சரியாயிடுச்சுன்னா அந்த குழந்தை சிறந்த ஒரு ஆளுமையாக வரும். அதை நிச்சயம் செய்யணும். அந்த 3 விஷயம் என்ன? ஒண்ணு, அந்த குழந்தையுடைய குடும்பம், அந்த குடும்பம் ஒழுக்க ரீதியான குடும்பமாக இஸ்லாமிய மார்க்கத்தின் குடும்பமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். ஏன்னா இன்னைக்கு வந்து மேம் சொல்றதை விட, அதாவது மம் சொல்றதை விட மேம் சொல்றதுதான் பசங்க கேட்கிறாங்க. அப்ப நம் பிள்ளை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இஸ்லாமிய விதிமுறைகள் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மூன்றாவது, சமூகம். சமூகத்தை நம்மளால உலகெல்லாம் மாற்ற முடியும். ஓகேவா? அப்ப இந்த 3ம் சரியாக இருந்தால் எல்லா பிள்ளைகளும் இந்த உலகத்துல செயலத்தை கொள்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இது காலல ரப்பி அஸ்லம், இறைவனுக்கு கட்டுப்படுகிறாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அஸ்லிது லி ரப்பில் ஆலமீன், நான் கட்டுப்பட்டு விட்டேன். அந்த முழுமையான சரணடைதல், எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்றோம், எதுக்காக என்னை நபியாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிற போக்கஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், பரபரமான திக்ர, நபியே உம்முடைய புகழை நாம் தான் உயர்த்தினோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சஹாபா இந்த உலகத்தின் உச்சம் தொட்டவர்கள். வெறும் நாடோடிகளாக ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள், பட்டணங்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் நாடாளக்கூடிய மன்னர்களாக மாறிப்போனார்கள். அதான் அவர்களுக்கான சிகரம். அதே போல சஹாபாக்களுக்கு பிறகு 8வது நூற்றாண்டிலிருந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அறிவை கொடுத்தது முஸ்லிம்கள். உலகத்திற்கு முதல் மருத்துவமனையை கொடுத்தது முஸ்லிம்கள். உலகத்தின் முதல் கல்வி கொடுத்தது முஸ்லிம்கள். உலகத்தின் முதல் வரைபடத்தை வரைந்தது ஒரு முஸ்லிம். ரைட் சகோதரர் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் விமான
விமானத்தை மாதிரியாக பறந்தான் பிர்னாஸ். கொலம்பஸ் மெகரன் இந்த உலகத்தை சுற்றி வருவதற்கு முன்னால் இப்னு பத்தூதா இந்த உலகத்தை சுற்றி வந்தார். இவங்கெல்லாம் அந்த காலத்திலேயே சிகரத்தை தொட்டவர்கள். ஏன்னா அவர்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள். நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். எப்ப தெரியுமா? நீங்கள் மூமின்களாக இருந்தால். அப்ப நாங்கள் வெற்றி பெறுவோமா? எல்லா இடங்களிலும் என்ன இருக்கிறோம்? கீழே இருக்கும். எல்லா இடங்களிலும் ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா நம்ம முழுமையான முஸ்லிம்களாக இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு சூழல் இருக்குங்க. சுற்றுச்சூழல் பத்தி பேசுவதற்கு ஒரு முஸ்லீம் விஞ்ஞானி உங்கள்கிட்ட இல்லை. மாற்று பொருளாதாரம் பற்றி பேசுறதுக்கு ஒரு முஸ்லீம் விஞ்ஞானி நம்மள்கிட்ட இல்லை. எரிவாயுக்கு பதிலான இயற்கையான எரிவாயு பற்றி பேசுவதற்கு ஒரு முஸ்லீம் தொழில் நிபுணர் நம்மிடத்தில் இல்லை. எந்த சமுதாயத்தில் இல்லை? எந்த சமுதாயம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு அறிவை கொடுத்ததோ, எந்த சமுதாயத்தினுடைய குர்ஆனுடைய முதல் வசனமே என்கிற அப்படிங்கிறது எனக்கு ஓதுவீராக ரீட் இன் தி நேம் ஆஃப் யுவர் லார்ட் என்று சொல்லுகிறதோ அந்த சமூகம் இன்னைக்கு என்ன இருக்கு? கல்வியில ரொம்ப கீழே போயிருக்கு. உண்மையிலேயே நாம் இன்னைக்கு சிகரத்தை தொட்டிருக்கிறோமான இல்லை. நம்ம சிகரத்தினுடைய நுனிப்பகுதியில் அடிப்பகுதியில் இருக்கிறோம் என்று நம்ம சொல்லிக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு நம்ம உலகத்திலையும் சரி மறுமையுடைய விஷயங்களையும் சரி நம்ம கீழே இருக்கிறோம்னா நிறைய நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். இப்ப கூட சமீபத்தில் சோதனை வந்திருக்க நடிகை கூட நிகழ்ச்சி நடக்கும், கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடக்கும். சிஏ படிங்கன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுறோம். அதுல நம்ம பசங்களுக்கு செட் ஆகாது. அவ்வளவு அறிவுலாம் இல்லை. இவனே டிசைட் பண்ணிடுறான் என்ன போதும். சரியா? அப்ப என்ன நான் தெளிவா விளக்கி சொன்னேன். இன்னைக்கு சிஏவை ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியினர் மட்டும் படிக்கிறாங்கன்னா அப்பயே புரிஞ்சுங்க எல்லாரும் படிக்கக்கூடிய ஒன்றுதான். அதற்கு தேவை பொறுமை, சரியான வழிகாட்டல். உலக அதாவது இந்தியாவிலேயே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எடுக்கக்கூடியான லீகல் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரே ஒரு போஸ்ட் ஆடிட்டோரிய போஸ்ட். ஒரு ஆடிட்டர் வினோதத்தை நினைச்சா யூபிஏ கவர்மெண்டே கவர்மெண்ட் முடியும். கவர்மெண்ட் கவர்மெண்ட்க்கு ஒரு ஆடிட்டருடைய கையெழுத்து தேவைப்படுகிறது. ஆனா இந்த சமுதாயத்தில் முபாரக் பாய் ஒரு முறை சொன்னாரு, எல்லா சமூகமும் என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாம இப்பதான் படிங்கன்னு சொல்லி என்ன பண்றோம்? நிகழ்ச்சி நடத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அப்ப ஏன் இந்த முஸ்லிம் சமூகம் நம்ம சாதாரண சமூகம் கிடையாது. நம்ம மற்ற சமுதாயம் மாதிரி லைப்ரரிக்கோ சுந்தரத்துக்கோ தோன்றிய சமூகம் அல்ல. அல்லாஹ்வால் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம். இது அல்லாஹ் தோற்றுவித்த சமூகம். அதாவது அவங்க ஒரு ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொன்னாங்க, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டேன். இந்த ஒரு நற்பெயர், இந்த ஒரு அருள்படை வேற எந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்துட்டு அப்படிப்பட்ட சமுதாயம் உலகத்துக்கு ஒட்டுமொத்த அறிவை கொடுத்து அந்த சமூகத்தில் இருந்து நம்ம பண்றோம். இன்னைக்கு எல்லா நிலையிலும் கீழே இருக்கும். நிறைய காரணம் இருக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. சுருக்கமா நிறைய காரணங்கள் இருக்கிற கல்வி 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒன்றாக இருந்த கல்வியை நாம ரெண்டாவது பிரிச்சு ரெண்டு திருவிழாவாக போயிட்டோம், பலவீனமாக போய்விட்டோம். நமக்கான ஒரு உலக தலைமை கிறிஸ்துவர்களுக்கு போப் இருப்பதை போன்று கூட ஒரு ஸ்டாச்சுரியாக நமக்கு ஒரு உலக தலைமை இல்லாமல் போய்விட்டது. என பல காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் இருக்கிறது educating the mind without educating the heart is not education at all. நீங்க மூளைக்கு தகவலை கொடுத்து உங்களுக்கு உள்ளத்துக்கு தகவலை கொடுக்கலன்னா அது கல்வியே கிடையாது. பிஎட்ல இப்பதான் படிச்சு தராங்க. எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர். கல்வி என்பது வேறொன்றுகளை உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடியதான் கல்வி. பின்னாடி நீங்க நிறைய டிகிரி போட்டுருக்கலாம். எனக்கு அடிக்கடி கேட்பாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு டிகிரி தான் இருக்கு, நிறைய டிகிரி இருக்கு. இப்போ நான் தான் டிகிரி போடலை. இதுக்கு இதை விட 10 டிகிரி அதிகம் போட்டாலும் என்னிடத்துல அந்த அடக்கம் வரலன்னா, என்னிடத்துல அந்த பண்புகள் வரலன்னா அது வெற்று குப்பை. நான்
படிக்கக்கூடிய படிப்பு என்பது என்ன வரலாம்? பணிவையும் பண்பையும் அகலாக்கையும் நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு கல்வி என்பது என்னவா போயிடுச்சுன்னா ஒரு வர்த்தகமாக மாறி போயிடுது. இதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் மட்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்ம என்னதான் இப்ப ஏற்கனவே சீர்காழியில் ஒரு 10 சோதனைகள் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்தாங்க. பள்ளிக்கூடத்தை பார்த்தாங்க, பள்ளிக்கூட விஷயங்கள்லாம் கேட்டாங்க. முபாரக் பைக்லாம் ஆல்ரெடி தெரியும். நாம என்னதான் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், கான்செப்சுவல் லேர்னிங், மாடர்ன் ஸ்கில்ஸ், ப்ரொடியூசிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் விதவிதமா திங்க் பண்ணி எப்படியாவது பசங்களை நல்லபடியா கொண்டு வந்து நுழைச்சாலும் நம்ம பேரண்ட்ஸ் கேட்கறது என்னன்னா 10வது போய் எவ்வளவு மார்க் இருக்கும், அந்த மார்க்குங்கிற ஒண்ணு வச்சு மட்டும் 10வது பையன் நல்ல மார்க் எடுத்தா போதும், அவன் எனக்கு பெருசாகி அதிகாரி கூட பரவாயில்லை, அவன் பெருசாகி மாடமாக வச்சா கூட பரவாயில்லை, அவன் ஒழுங்கு இருக்கு இல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பின்னாடி அவன் ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு ஆளான பிறகு அப்போ வந்து என்ன பண்றான், அந்த என்ன பண்றான், கஷ்டப்படும். சின்ன வயசுல அது 1 வயசா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு மொபைல்லாம் என்னன்னு தெரியாது. நாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுங்க, அந்த டிஸ்டர்ப் ஆகும்போது அடக்கணுங்கிறதுக்காக இந்த வச்சுட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பழக்கப்படுத்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு நாமளே கேட்டால் என்ன பண்ணாத மொபைலை கொடுக்க நாம பிள்ளையை திட்டுவோம். பிள்ளையை திட்டுறதுக்கு முன்னாடி அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது யாரு, நாம தானே. அதை நம்மளோட மறந்து. இதே போலதான் நாம் நம்முடைய பிள்ளைகளை, அதாவது நம்முடைய வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளைகளை இன்னைக்கு நல்ல முறையில் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கிடையாது. ஏன்னா ஒரு மாணவனுடைய பருவத்தில் ரொம்ப முக்கியமான பருவம் எது தெரியுமா? அடோலசன்ஸ் சொல்லுவாங்க. அடோலசன்ஸ் தான் தமிழ்ல பருவ வயது. அதாவது 11 to 21 வயசு வரைக்கும் இருக்கிறது அடோலசன்ஸ் சொல்லுவாங்க. இந்த அடோலசன்ஸ் உடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தங்களை அடல்ட்ஸ் நினைச்சுப்பாங்க, நம்ம வளர்ந்துட்டோம் நினைச்சிருப்பாங்க, ஆனா அவங்க வளர மாட்டாங்க. அவங்களோட செல்ஸ் எல்லாமே ப்ரீ மெச்சூர்டா இருக்கும், அது முழுமையாக மெச்சூர்டா இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டோம்னு நினைப்பாங்க. மெச்சூர்ட் ஆயிட்டோம்னு நினைச்சு எல்லா முடிவும் எடுப்பாங்க. ஆனா முடிவு எடுக்கக்கூடிய செல்ஸ் இருக்குல்ல, அந்த மூளையில ஃப்ரண்ட்ல இருக்கும், ஃப்ரண்டல் லோபஸ் சொல்லுவாங்க. அந்த மூளையில பல கூறுகளை முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்டல் லோபஸ் தான் முடிவு எடுக்கக்கூடிய திறன் படைத்தது. அதனாலதான் அல்லாஹ் சூரா அந்த முதல் அத்தியாயத்தில் அந்த 96 சொல்லுவான். அபூ லஹப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள தொழும்போது நான் கருப்பேன் என்று சொல்லும் போது அவர்கள் முன்னெற்றி ரோமத்தை விட்டு பிடித்து இருப்போங்கிறாங்க. ஏன் முன்னெற்றி ரோமத்தை சொல்றான், அன்னைக்கு யாருக்கும் தெரியல. பின்னாடி விஞ்ஞானம் சொல்லுகிறது, முன்னெற்றியில் தான் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கிறது. அது அல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். அப்ப அந்த அடிப்படையில அந்த அவங்க ரொம்ப கவனத்தோடு நீங்க கையாளணும். அந்த 11 முதல் 21 வயது இருக்கிற பசங்க இருக்காங்கல்ல, நம்ம இந்த வெளிநாட்டுல இருந்து சாமானா வரும், வாசல்களை என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் உள்ள கண்ணாடி பொருள்லாம் இருக்கு, கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பத்தி சொல்றாங்கல்ல, பெண்களை நீங்க கவனமா பாதுகாக்க, அவங்கள அப்படியே விட்டுட்டாதீங்க, அதே சமயத்தில் ரொம்பவும் என்ன பண்ணாதீங்க, பிடிச்சிடாதீங்க. அதேதான் 11 to 21 பசங்களுக்கும் பொருந்தும். ரொம்பவும் சத்தம் போட்டனா அவன் இன்னும் என்னவா இருக்கலாம், டிப்ரெஷன் போயிடும். கண்டுக்காமே விட்டுறனாலும் அது நமக்கு பின்னால சிக்கலாயிடும். இந்த அடோலசன்ஸ் சொல்லப்படக்கூடிய இளமை பருவம் என்பது டோபமைன் சொல்லுவாங்க. இந்த மைண்ட்ல டோபமைன் ஒன்று இருக்கு, அது ரொம்ப அதிகமா சுரக்கும். டோபமைன் அதிகமா சுரக்குள்ள அது எல்லாரோட, நம்மளோட பாப்பாவோட அம்மாவோட அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த எனர்ஜிக்கு தீனி போட தெரியணும். நீங்க தீனி போடாததுனால தான் என்னவா, வேற எங்க தீனி கிடைக்கும் நம்ம பார்க்கலாம். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். You should keep them engaged. அவன் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். போதைப் பொருளுக்கு என்னுடைய பிள்ளை ஆட்படக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், இந்த மாதிரி தீய பழக்கங்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் ஆட்படக்கூடாது என்று நினைத்தால், make them busy, keep them busy. அவங்களை எப்போதும் ஏதாவது அவர் பிடித்த ஏதாவது ஒரு பயனுள்ள வேலை
சில பசங்களை பார்ப்போம், அவங்களுக்கு வந்து படிப்பாங்க போவாங்க, அதை தாண்டினா சும்மா இருக்க. இந்த சும்மா இருக்கிறவங்களோட நீங்க வந்து சும்மா இருக்க விடாது. அதுதான் நாம் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த இளமை பருவம் என்பது நெறிப்படுத்தப்பட வேண்டிய பருவம். அதாவது குதிரைகளை எப்படி குதிரைக்கு அந்த கடிவாளத்தை கட்டிட்டீங்கன்னா நீங்க நேர் வழியில் கொண்டு போவோம், அதே போல இந்த பிள்ளைகளை நீங்கள் நேர்வழிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முதியவர்களை நிராகரித்த போது இளைஞர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். என இளமை பருவம் எதையாவது புதுசா செய்யணும், வித்தியாசமா செய்யணும், எல்லாரும் செய்யறது மாற்றமா செய்யணும். ஏன்னா அது அவனுடைய பிரச்சனை இல்லை, அவனுடைய ஜீன் அப்படிதான். 11 முதல் 21 வரை அவனுடைய உடலில் ஓடக்கூடிய டோபமை அவனை இயல்புக்கு மீறி வேலை செய்ய சொல்லும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கெடுபடி தொற்கேளாது என்பது போல் அந்த மாதிரி போதைப் பொருளுக்கு யாராவது அடிமையானா, இந்த 11 இருந்து 21 வயசுக்குள்ள அடிமையானா அவங்களை மீட்டு எடுப்பது ரொம்ப கஷ்டம். அதை 21 வயசுக்கு பிறகு ஒருத்தர் வந்தா அவங்க மீட்டு எடுப்பது எவ்வளவு எளிதோ அதை விட கஷ்டம் இந்த பருவம். இந்த பருவத்தை நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம, நம்முடைய பிள்ளைகள் எந்த தீய பழக்கத்திலையும் இல்லாம நம்ம கடந்துட்டோம்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு நம்ம நிம்மதி பெருமைன்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்கு. இதுல ஒரு வித பெற்றோர்களுக்கு மிக பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா எல்லா பெற்றோர்களும் சொல்றது என்னன்னா, என் பிள்ளை நல்ல பையன், என் பையன் நல்ல பையன், அவன் கூட இருக்கிறவங்க சரியில்லை, இப்படியே எல்லாரும் சொன்னா அவன் யாருக்கும் பிரச்சனை. நம்ம பிள்ளைகள் மேல இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அதீதமான நம்பிக்கைகள் கூட பிரச்சனையாயிருக்கு. யாராவது இந்த மாதிரி பிரச்சனை போய் பெற்றோர்கள் சொன்னா என் பிள்ளைகளுக்கு எனக்கு விரும்பி போ அப்படின்னு என்ன பண்றாங்க, சில சமயங்கள்ல அனுப்பி விடுவதை பார்க்கிறோம். அந்த மாதிரி ஆளுநர்கள் என்ன ஆகும், நல்லதொரு வீணை செய்து நல்ல பொழுதையில் எரிந்துள்ளோ என்பதை போல நல்லபடியாக வளர்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் இந்த குடும்பங்களுக்கும் சேவையாற்ற வேண்டிய இந்த பிள்ளைகள் தரிகட்டு போய் தவறான வழியில் மாட்டி தங்களுக்கும் கேடு வைத்துக் கொள்கிறார்கள், தங்களோட குடும்பத்திற்கும் கேடு வைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய சமூகத்துக்கும் கேடு வைத்துக் கொள்கிறார்கள். சகோதரர்கள் முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்கல்ல, எங்கேயாவது பிரச்சனை இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல சொல்ற மாதிரி 52 பேர்ல 2 பேரு முஸ்லீம்னாலும் இறந்து போனவங்கள அதைத்தான் இன்னும் டார்கெட் பண்ணுவோம். என்னமோ இஸ்லாத்துல வந்து ஹராம் நீங்க அப்ப இப்ப ஹலால் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. அடிப்படையில இந்த ட்ரக்னு சொல்றேன் தப்பான விஷயம் கிடையாது. நம்ம வீட்டுல யூஸ் பண்ண கசகசா கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நீங்க கல்வி கண்ட்ரீஸ்ல கசகசா எடுத்துட்டு போக கூடாது. எடுத்துட்டு போனா உங்களை திருப்பி அனுப்பிச்சுட்டுருவோம். எசென்டிக்கலி இந்த ட்ரக்ங்கிறது ஒரு மெடிசன். அது மெடிசனல் பர்பஸ்க்காக பிரெஸ்கிரைப்டு பண்ண அளவுல பிரெஸ்கிரைப்டு பண்றவரால் பண்ணப்பட்டால் மருந்தாக இருக்கும். இல்லை என்றால் நான் பிரெஸ்கிரைப்டு மெத்தட்ல எடுத்தீங்கன்னா, நான் பிரெஸ்கிரைப்டு குவான்டிட்டியில் எடுத்தீங்கன்னா, நான் பிரெஸ்கிரைப்டு நபர்களால் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அவங்க தான் சமூகத்தில் ட்ரக் அபியூஸராக மாறுவாங்க, ட்ரக்கு அடிக்டிவா மாறிடுவாங்க. இது எப்படி நம்மளா மொபைல் அடிக்டடா இருக்கும். உண்மையே இல்லையா? எனக்கு என் கூட ஒருத்தர் எங்க காக்கா வந்தார். நீங்க அவருடைய கவலைலாம் என்னன்னா மதியம் பிரேக்ல கூட என்னன்னா 60 வருஷம் மொபைல் விட்டு விட முடியல. அங்க என்ன கால் வச்சோ, ஜோ பைடன் கால் வந்துச்சோ, இல்லைன்னா வந்து விளாடிமிர் புட்டின் கால் வந்துச்சோ தெரியலையே. இது நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். மொபைல் பக்கத்துல வச்சா மெசேஜே வந்திருக்காது, எங்கேயோ மெசேஜ் வரும், நமக்கு தான் வந்திருக்கோம். குரல் எதுவுமே வரல, பேஸ்புக் இருக்குல்ல அதான் எதுவும் வரல. நம்ம எப்படி இந்த மொபைல் அடிக்டடா இருக்கிறோம். அதே போல இந்த அடிக்ஷன் என்பது ரொம்ப ரொம்ப கெடுதி தரக்கூடிய விஷயம். சகோதரர் முதல்ல போதையை பத்தி பேசுகிறேன். இப்ப நான் அதை ஆரம்பி பண்ணியிருக்கிறேன். அதாவது போதையிலே ஊடுருவல் கூட கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. அதனால இங்க பேச முடியாது. அப்ப போதை பொருள் வந்து இன்னைக்கு அதுவே எப்படி நீங்க டீ குடிக்கிறதுல வந்து ஆர்கானிக் டீ நான் ஆர்கானிக் டீ இருக்கும், அதே போல போதை பொருள்
நேச்சுரல் ஓபியம், சிந்தட்டிக், பியூர்லி கெமிக்கலான விஷயம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கள்ளச்சாராயமா இருந்தாலும் விசைச்சாராயமா இருந்தாலும் நல்லச்சாராயமா இருந்தாலும் அது கேடுதான், அது அல்ல ஹராமாக்கியதுதான். அதே போல போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டவை. அது பிரவுன் சுகர் பேர்ல வந்தாலும் சரி, ஹெராயின்கிற பேர்ல வந்தாலும் சரி, மெத்திலின்கிற பேர்ல வந்தாலும் சரி, மெத்தடால் பேர்ல வந்தாலும் சரி, நீங்க எந்த போதை பொருளை எடுத்தாலும் அது நேரடியாக உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் முதலில் தாக்கும். உங்களுடைய மத்திய நரம்பு மண்டலம் முதல்ல அட்டாக் பண்றது அங்கதான். அவன் நரம்பு மண்டலத்துல பிரச்சனை ஆச்சுன்னா அவன் தன்னுடைய கட்டுப்பாடை இழந்துருவான். அவன் அவனாக இருக்க மாட்டான். நேற்று பார்த்து அவ்வளவு மாதிரி இல்லையப்பா அப்படின்னு சொல்ல காரணம் அவன் இல்லை, அவனை இயக்கக்கூடிய போதை. அப்ப அவன் எந்த அளவுக்கு இந்த போதை பொருளுக்கு ஆட்படுத்தப்படுறவங்க போறாங்கன்னா, நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்கல்ல, வீட்டுல பெரிய சண்டையே நடக்கும், வீட்டுல பெரிய வெட்டுக்குத்து நடக்கும். ஆனா அவன் சிச்சான் பார்க்க ஆரம்பிச்சுட்டானா அவனுக்கு இதெல்லாம் மறந்துடும், அவன் வேற உலகத்துக்கு போயிடுவான். அதே போல போதை பொருளுக்கு ஆளானவன் அவன் இயல்பான உலகத்தில் இல்லாமல் என்ன பண்ணுவான், வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா சொல்ல கேட்டுங்க. 1998 நடந்த அந்த விரும்பத்தகாத சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் திட்டமிட்டு மது போன்ற போதை போன்ற விபச்சாரம் போன்ற விஷயங்கள் திட்டமிட்டு ஆதிக்க சக்திகளால் அரங்கேற்றப்படுகின்றன. ஏன்னா முஸ்லீம்களுடைய ஈமான், முஸ்லீம்களுடைய அந்த வலுவை குறைக்க வேண்டும் என்பதற்காக. இது தற்செயலாக நடக்கல, இது முஸ்லீம்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அமெரிக்காவோட கருப்பின தலைவராக இருந்த மால்கம் எக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாலிக் ஷாபாஸ் அவர் முதல்ல சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் வெளியே ஒரு விஷயம் சொன்னார், சிறைச்சாலையில் ஏன் நீக்ரோக்கள் கருப்பர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தெரியுமா? அவங்க போதை பொருட்களும் மது போன்ற முக்கிய பழக்கங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னைக்கு அதே பாணியை பின்பற்றி இந்தியாவில் தலித்துகளையும் முஸ்லீம்களும் அதிகமாக சிறைச்சாலைக்கு தள்ளப்படுவதற்கும், அவர்களை பொருளாதாரத்தில் இன்னும் பலவீனப்படுத்துவதற்கும், அவர்களை ஆன்மீகத்தில் இன்னும் தரைமட்டமாக்குவதற்கும் இது போன்ற விஷயங்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. இப்ப இதுக்கெல்லாம் முக்கிய காரணம், நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணங்களோ அதை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லி ஒரு சில விஷயங்களோடு முடிச்சுப்போம். இது முக்கியமான காரணம் இந்த சினிமா கூத்தாடி. இந்த சினிமாவில் வரக்கூடிய கதாநாயகர்களை தங்களுடைய ஹீரோக்களாக ஐடியலைஸ் பண்ணக்கூடிய கொடுமை என்னன்னா, சினிமாவில் பாட்டு போட்டோம் ஊற்றி பண்ணோம், நேரில் போய் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு போய் கலாச்சாரத்தில் இருந்தவர்களுக்கு இளைஞர் தெரியும். இதை விட ஒரு முனாஃபித்தனமான விஷயம் இருக்கு. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஒரே எடுக்கிறாரு அவன் நாம எடுத்தா என்ன அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் நட்பு வட்டம். நாம எல்லா பெற்றோர்களுக்கும் எச்சரிக்கை கலந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நண்பர்கள் யார் என்பதை முதல்ல உங்களுக்கு தெரியும். அதான் சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய நண்பர்களை உன்னை பற்றி சொல்கிறேன். அது இந்த விஷயத்துல முழுமையான ஒரு விஷயம். பீர் பிரஷர் சொல்லுவாங்க. பீர் பிரஷர்னா தன்னோட இருக்கக்கூடிய மாணவர்கள், தன்னோட ஒரு கிளாஸ் மேல தன்னோட அந்தஸ்துல அதிகமா இருக்கக்கூடிய மாணவன் ஏதாவது இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவனை மாதிரி நானும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பீர் பிரஷர். சில சமயங்கள்ல தேர்வுகள்ல குறைவான மதிப்பெண் வாங்கிடுவாங்க, அவர் டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. அப்ப மன அழுத்தம் வரும், சில நேரம் பிசிக்கல் ஒர்க்கால உடல் வலி வரும். அதற்காக எடுத்துக்கலாங்கிற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் இன்னும் தவறான நம்பிக்கை, இதை எடுத்தா நல்ல ஆற்றல் வந்துடும், நம்ம நிறைய படிச்சிடலாம், மேக்ஸ்ல எல்லா ஃபார்மும் மண்டைக்கு போயிடும் அப்படின்னு தப்பா கருதி கொண்டு இதை எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இது யாரிடத்துல அதிகமாக இருக்கிறது என்று கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது சொல்றாங்க, யாரு சிறு வயதுல தாய் தந்தையரால் சரியாக பராமரிக்கப்படாத சூழல் இருந்தார்களோ அவர்களைத்தான் அதிகம் இதுக்கு ஆட்படுறாங்க. இரண்டாவது, பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாத குழந்தைகள். பிள்ளைங்க நல்லா வளர்க்கிறாங்க, பிள்ளைங்க எல்லாரும் செய்யறாங்க, குடும்பத்தில் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க,
மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க, தனி ரூம் கொடுக்குறாங்க, எல்லாம் நிறைய பண்றாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க. என்னால பார்க்கிறோம், அந்த அப்பனை பார்த்து சொல்லுது, நீ எனக்கு வேணாம், உன்னுடைய ஏதோ வேணாம் சொல்ல. அந்த தகப்பன் அவனுக்கு செத்து போயிடுறாங்க. அவன் உடம்பு மட்டும் தான் இருக்க உலகத்துல. அவன் மனதளவில் அந்த வார்த்தையை சொல்லும் போது எல்லா தகப்பன்களும் இறந்து போய்விடுகிறார்கள். அப்ப குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம், நாம் வளர்க்கும் போதே பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். இப்ப பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஒருவேளை அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற தீய பழக்கங்களை விடுவித்து நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, சித்திகளாக வார்த்தைக்கூடிய வாய்ப்பை நமக்கு எல்லாம் ரப்பல் தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு என்ன சொல்றேன்னா, அப்படி என்னுடைய பிள்ளைக்கு அந்த பழக்கம் இருந்தால் நான் எப்படி கண்டுபிடிப்பது? ஏன்னா சகோதரர் நான் நினைக்கிறேன் ஈஸ்வர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது இப்ப விதவிதமா வராங்க. அவர் அனுபவத்தெல்லாம் சொல்லல, பொதுவா மற்றவங்க இதை வச்சு சொல்றாரு, தப்பா எடுத்துக்கோனா அதை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. ஏன்னா மதுரத்துக்கு வந்தா கூட அது வாசனை வராம எல்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப சில சிம்டம் சொல்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள் அடிக்கடி நண்பர்களை மாற்றுவார்கள். முக்கியமான சிம்டம். நேற்று வரைக்கும் ஒரு நாளைக்கு கூட சுத்திட்டு இருப்போம், இன்னைக்கு வேற நாளைக்கு கூட சுத்திட்டு இருப்போம், நாளைக்கு நாளைக்கு கூட சுத்திட்டு இருப்போம். இந்த வந்தா பயப்பட வேணாம், அலர்ட் ஆகும். ரெண்டாவது, தனிமையிலே இருப்போம், யாரோட நம்ப மாட்டான், பழக மாட்டான். மூன்றாவது, அவனுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்களை கூட இப்போ யாரும் சொல்லலாம் போயிடும். அவனுக்கு பிடித்த பிரியாணி சாப்பிட பிடித்தமா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது விளையாட்டு விளையாட பிடித்தமா இருக்கும். எதுவுமே திடீர்னு என்ன ஆயிடும், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். தங்களுடைய சுயேந்திர அவைகளை கூட ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, ஒழுங்கு குடிக்க மாட்டான், அதை ஒழுங்கா நல்ல ட்ரெஸ் போட மாட்டான், ரொம்ப எப்ப பார்த்தாலும் சோகமாக இருப்பான், வழக்கத்தை விட ரொம்ப குறைவா சாப்பிடுவோம், இல்லைன்னா வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா சாப்பிடுவோம். இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். நம்ம அண்ணாமலா இருந்தால் நாம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சில சமயங்கள்ல ரொம்ப இறைச்சலுங்க, போத உச்சத்துல போயிடுச்சுன்னா என்ன பேசுறாங்க, என்ன பேசுறாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக பேசுவோம். அதே போல திடீர்னு நல்லா பேசுவான், திடீர்னு கெட்டவாக பேசுவோம். இந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, அம்பி மாதிரி இருப்பான், ரம்யா மாதிரி மாறிடுவாங்க, அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல ஸ்கூல்ல அடிக்கடி ஸ்கூல் கண்டிப்பான், மார்க்ஸ் சரியா இருக்காது, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல நல்ல ப்ராப்ளம் இருக்கும், அடிக்கடி பொய் சொல்லக்கூடியவனாக, திருடக்கூடியவனாக இருப்பான். இது எல்லாம் இருந்தால், இது எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கான அபாய அறிகுறிகள். நீங்க உடனடியாக அவரை உங்களுடைய கண்காணிப்பில் எடுக்க வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. அவ எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு பிள்ளை, உங்க பிள்ளை குறிப்பா ஏதாவது தப்பு செஞ்சிருச்சு, சின்ன தப்போ பெரிய தப்போ, அந்த தப்ப முதல் தகப்பன் சொல்லக்கூடிய அளவுக்கு தகப்பன் அந்த பிள்ளைக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்க வேண்டும். தாயிடத்தை பேசக்கூடிய அளவுக்கு இந்த தப்புதான் செஞ்சுட்டேன், இருந்தாலும் எங்க அம்மாட்ட சொல்லாம யாருக்கு சொல்ல முடியும், எங்க அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன அரவணைச்சுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்திருக்க வேண்டும். அத்தகைய சூழலை நீங்க வீட்டுல உருவாக்கிட்டீங்கன்னா அவன் வெளியே போகணும். ஆனா நம்முடைய சூழல் எப்படி தெரியுமா இருக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய இல்லங்களை அமைதி அளிக்கக்கூடிய இடமாக ஆக்கினோம். நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னா வீட்டை விட்டு வெளியே போவாசம், பீச்சுக்கு போகலாமா, ஷாப்பிங் மால் போகலாமா, வீட்டுல இருக்குமா நேரம் கேட்கறது இல்லை, அங்க முடியலன்னு வெளியே போறோம், அப்புறம் திருப்பி அங்கேயே இருக்கீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வீடு அப்படி இருக்கு, வீடு இஸ்லாமிய சூழல்ல இல்ல, எல்லாரும் வராங்க, அவங்க ஒரு செல்போன் எடுத்துட்டு அவங்க ஒரு கேட்டோட வெளியே போயிடுறாங்க. இன்னைக்கு பல வீடுகள்ல ஒன்றாக சாப்பிடுறது கிடையாது, ஒன்றாக முஸ்லிம் சொல்வது கிடையாது. சப்போஸ் ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சுன்னா வீட்டுல ஒன்றாக தொழுவது கிடையாது, வீட்டுல ஒன்றாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவது கிடையாது. இந்த சூழலை முதல்ல வீட்டுல கொண்டு வாங்க. இரண்டாவது, உங்கள் குழந்தைகளிடத்திலே நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கலாம், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. மூணாவது, உங்களுடைய குழந்தைகளுக்கு சுய கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுங்கள், அது ரொம்ப முக்கியம். சில மதரசாக்கள் நம்ம பார்க்கிறோம், மதரசாக்கள் போனவங்க என்ன சொல்றாங்க, நீ டிவியே பார்க்கக்கூடாது, நீ மொபைலே பார்க்கக்கூடாது, மொபைலை எப்படி சரியா பயன்படுத்தணும்
டிவி எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சொல்லணும் டோட்டலா ரிஜெக்ட் பண்ணல. அவனுக்கு அதுல கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு. அவன் வீட்டுக்கு லீவ்ல வர பாருங்க 10 நாள், அந்த 10 நாள் எல்லாரையும் விட அவன் தான் ஒரு டிவி பார்க்கறான். அவன் தான் எப்போதும் மொபைல்ல இருக்கிறான். அப்போ ஒரு விஷயத்தை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எவ்வளவுதான் நல்ல பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம்ல என்ன நடக்குது, பேஸ்புக்ல என்ன நடக்குது, வாட்ஸ்அப்ல என்ன நடக்குதுங்கிறத நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். எல்லாரோட முக்கியம் நம்ம பிள்ளையுடைய ஃப்ரெண்டு நம்மளோட கான்டாக்ட் இருக்கணும். ஏன்னா இப்ப பிள்ளைக்கு கொண்டு வந்தா கூட பாப்பா ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்றேன், இந்த பிள்ளைய பாத்துக்கிறேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃப்ரெண்டு சொன்னாதான் என்ன பண்றான், பையன் கேட்கிறான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் மேற்கொள்ளணும். இந்த விஷயங்களை மேற்கொண்டு தேவைப்பட்டால் எப்படி ஒரு உடல்நலம் சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போறோம். அதே போல இதற்கான திறன்படைந்த நிபுணர்களிடத்துல நம்ம கொண்டு போகணும். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொல்வடை சொல்லுவாங்க, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். காலியான மூளை என்பது சைத்தானுடைய தொழிற்சாலை. மைண்ட் ஃப்ரீயா இருந்தா எதையாவது தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால அவங்க என்ன பண்ணுங்க, எப்போதும் அவர்களை என்கேஜா வைத்திருக்கு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 விஷயங்களை சரியாக பயன்படுத்துங்கள். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதுமைக்கு முன்னால் உங்களுடைய இளமையை பயன்படுத்துங்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்ற. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு அறையில் இருக்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, இந்த அறை முழுதும் எதனால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த அறை முழுவதும் பொன்னும் வெள்ளியும் நிரப்பப்பட்டு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும். இன்னொரு சாதி சொல்றாரு, இந்த அறை முழுவதும் குதிரைகள் போர்த்தவாளர்களால் நிரப்பப்பட்டு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப உங்களுடைய நாட்டு கேட்கிறாங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? இந்த அறை முழுவதும் காலித் வலிதை போன்ற, அபு உபைதாவை போன்ற, சாத் நபி வக்காஸை போன்ற, உஸாமா பின் ஸைதை போன்ற, முஆத் பின் ஜபலை போன்ற இளைஞர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும். அந்த இளைஞர்களை கொண்டு நான் இந்த மார்க்கத்திற்காக போராட வேண்டும் என்று சொன்னாங்க. இப்ப இஸ்லாம் இளைஞர்களை, மனித வளத்தை ரொம்ப முக்கியமாக கருதுகிறது. இளைஞர்களை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா அவங்க வாழ்நாள் வரைக்கும் சரியாகவே இருப்பாங்க. ஆனா அந்த வயசுல அவங்க தவறி போனாங்கன்னா அவங்க மீட்டெடுப்பது ரொம்ப கஷ்டமாக போய்விடும். இதே நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய இளைஞர்கள் யார் யாரும் முன்மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள். அவங்க ரசூலுல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க, சஹாபாக்களை அறிமுகப்படுத்துங்க. தாரிக் பின் ஜியாத் ஸ்பெயினை வெற்றி கொண்ட போது தாரிக் பின் ஜியாத் வயது வெறும் 17. முகமது பின் காசிம் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த போது முகமது பின் காசிமுடைய வயது வெறும் 18. அடோலசன்ஸ். அந்த அடோலசன்ஸ் வயசுல தான் இத்தனை நாடுகள் என்ன பண்ணாங்க, அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்ப நாங்கள் கடைசியாக உங்களிடத்துல கேட்கக்கூடிய, பெற்றோர்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு கனிவான வேண்டுகோள் என்னன்னா, உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு தினந்தோறும் மனம் திறந்து உரையாட கற்றுக்கொள்ளுங்கள். அதான் நீங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கான முதல் படி. இன்னைக்கு நிறைய வீட்டுல அந்த கான்வர்சேஷன் நடக்கவே கிடையாது. சில பாட்டு ஸ்கூல்ல வரா, இவங்க கிச்சன்ல இருப்பாங்க, இல்லைன்னா இவங்க வீட்டுல படுத்திருப்பாங்க, அந்த பையன் வெளியே விளையாட போவான், அவன் டியூஷனுக்கு போவான், முடிச்சு அங்க அவனுடைய உலகத்தில் என்ன நடக்கிறது என்ற பார்வையே, என்ற பிரச்சனையே யாருக்கு இல்லைன்னா பெற்றோர்களுக்கு இல்லை. எனவே உங்களுடைய பிள்ளைகளோடு நண்பனாக உறவாட ஆரம்பியுங்கள். அவர்களுக்காக தினந்தோறும் நேரம் ஒதுக்குங்கள். நான் சொன்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருப்பதை கூட ஆரம்ப கட்டத்திலேயே தோன்றினால் அவங்க மீது தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்களை கைவிட்டு விடாதீர்கள். நீங்க கைவிட்டா அவங்களுக்கு வேறு எந்த புகலிடமும் இல்லை. அவர் என்ன ஆசைப்படுறாங்க, என்ன ஆசைப்படுறோம், அது நல்லதாக இருக்கக்கூடிய பட்சத்துல அதுல நம்ம ஈடுபடுறது. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு +2 ஒரு பையன் படிக்கிறானா அடுத்து என்ன படிக்கணும் அவன் கேட்கறது. இவரு சின்ன வயசா இருக்க டாக்டர் ஆக முடியாது, உடனே பையன் டாக்டர் ஆகும். இவரு சின்ன வயசுல இன்ஜினியர் ஆக முடியல. அதெல்லாம் பிள்ளைங்க பிடிக்காது. அந்த பிள்ளைங்க பிடிக்காத படிப்பை படிக்கும் போது சரியா படிப்பு ஏற்கனவே பிடிக்காது. அப்ப
மாதிரி விஷயங்களுக்கு போகக்கூடிய சூழல்கள் அதிகமாக ஏற்படுகிறது. இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது ஒரு ஹாஸ்டல் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்றால் குறைந்தபட்சம் ஒரு இஸ்லாமிய சூழல் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் சேர்ப்பதற்கு என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேல அந்த பிள்ளைகளுக்கு இறைவன் மீது நம்பிக்கையை ஆழமாக விதையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம்மை விட நம்மை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு நல்லா தெரியும். அதனால உனக்கு எது நடந்தாலும் அதை நெகட்டிவா எடுத்துக்காத, அது அல்லாஹ் உனக்கு வேற நன்மையை தருகிறான் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையை அந்த பிள்ளைகளிடத்திலே விதையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் கேள்விப்பட்டீங்களா? யாராவது? ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளுடைய ஃபவுண்டர். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் ஒரு சிங்கிள் மதருக்கு பிறந்தவர். அவர்கள் அவங்க அம்மா தத்து கொடுக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா தத்து எடுக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு கிராஜுவேட்லாம் இருக்கணும், அப்பதான் என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தத்து எடுக்க 2 பேர் வராங்க. கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் கூட போவாங்க. அப்ப அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, நாங்க பள்ளிக்கூடம் போக, ஆனா இந்த பையனை என்ன பண்றோம், கண்டிப்பா காலேஜ் சேர்க்கிறோம். அவங்க வளர்ந்து பெரியாராகி காலேஜில் சேர்க்கிறாங்க. பெற்றோர்களுக்கு கடுமையான நிதி சிக்கல் இருந்தாலும் காலேஜில் சேர்க்கிறாங்க. அவருக்கு காலேஜ் பிடிக்கல. காலேஜ் டிராப் ஆயிடுறாரு. அவருக்கு எந்த விதமான உதவியும் இல்லை. அப்ப எனக்கு பிடிச்சதை நான் கற்றுக் கொடுக்குற அடிப்படையில் அவர் என்ன பண்றாரு, கேலிகிராஃபி தெரியல, அரபி எழுத்துக்கெல்லாம் அழகாக எழுதுவாங்கல்ல. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா பிள்ளைங்க எதை படிக்கணும்னா, டாக்டருக்கு போடலாம் அப்பதான் நிறைய காசு வரும், இன்ஜினியரிங் போடலாம் அப்பதான் நிறைய காசு வரும். தாப்பா வீட்டில் இருக்கிறப்ப போராடிட்டு இருப்பாரு. பையனை பயோகெமிஸ்ட்ரி படிக்க வச்சு என்ன பண்ணுவாரு, மண்ணு மலர்ந்தாக்கக்கூடிய உரங்களை அதான் படிக்க வைப்பாரு. ஏன்னா அவர் இருக்கிற போராட்டம் அவருக்கு தெரியல, பிள்ளைய படிக்கிறாங்க. ஆனா இவரு என்ன பண்ணாரு, அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அழகா சொல்லுவாரு, ஐ ஆல்வேஸ் டு வாட் ஐ லைக், எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்வேன். கேலிகிராஃபி கற்றுக்கிறார். அன்னைக்கு ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணாங்க, ஏவா இதுல ஒரு முன்னாலுமே யூஸ் கிடையாது. 10 வருஷம் கழிச்சு மேக் கம்ப்யூட்டர் உருவாக்கும் போது உலகத்தில் எந்த கம்ப்யூட்டரை விட அழகான அந்த டெக்ஸ்ட் ஃபான்ட்ஸ் கொண்டதாக ஒரு மேக்கின்டோஷ்ல இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னாரு, நான் அன்னைக்கு கற்றுக் கொடுத்த கேலிகிராஃபி இன்னைக்கு எனக்கு இப்படி யூஸ் ஆகுது. நான் இதிலிருந்து புரிஞ்சு கொண்ட இறைவன் எனக்கு எதையும் வீணுக்காக கொடுக்கவில்லை. அவருக்கு அந்த இறை நம்பிக்கை இருந்துச்சு. அந்த இறை நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்க. நீ தப்பு செஞ்சிட்டியா, பயப்படாத, அந்த ரப்பலாவின் கேளு, ஏதோ ஒரு தாயின் கருணையை நினைத்தவன் உன்னை மன்னித்து விடுவான் என்ற இறை